morning, October 14, Hindu newspaper discussion. Okay. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா காசா டிக்ளரேஷன் ஆல்ரெடி அந்த பீஸ் பிளான் இருந்துச்சு. ஸோ அது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகேவா, பீஸ் பிளான் என்ன சொல்லுது, 20 பாயிண்ட் பிளான் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட இஸ்ரேல் பார்லிமெண்ட்டில் போயிட்டு என்ன ட்ரம்ப் பேசியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் அப்போது மேஜராக என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 20 பாயிண்ட் பிளானு. ஸோ ரெண்டு வருஷம் 3 வருஷம் நடந்ததுக்கப்புறம் இந்த வார் முடிவுக்கு வர்றதுனால ஹிஸ்ட்ரி ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஸோ எப்படி காசா இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ கிரியேட் ஆனிச்சு அப்படின்றது ஸ்டார்டிங்கில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஈசஸ். அதாவது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2017 இப்போ தான் ரொம்ப லோவஸ்ட்டுக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்றது, ப்ளஸ் இதை யார் வந்து ரிலீஸ் பண்ணுறா அப்படின்றது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ டேட்டா தேவையில்லை. ஓகே, ஜென்ரலாக ஸ்டாட்டிக்கில் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்கும். சரியா, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேணால் லைட்டாக டேட்டாவை சர்ச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது இயர்லி டேட்டா போதும், மந்த்லி டேட்டா தேவைப்படாது. ஓகேவா, ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ ஆர்பிஐ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அப்போது ஆர்பிஐ கூட ரிலேட் பண்ணும்போது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் லைட்டாக பார்த்துக்கணும். ஓகே, ஆர்பிஐ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், எம்எஸ்எஸ்ஆர்எஃப் மொபைல் ஆப் வந்து பார்த்தோன்னா வின்ஸ் ஐயூசிஎன் கன்சர்வேஷன் அவார்டு. ஆக்சுவலி இந்த எம்எஸ்எஸ்ஆர்எஃப் மொபைல் ஆப் எதுக்கு அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் கிரியேட் பண்ண ஒரு ஆப். ஓகேவா, எப்போனா 2004 சுனாமிக்கு அப்புறம். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா மெரைன் எக்கோ சிஸ்டமை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கும். அந்த ஆப் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஐயூசிஎன் கன்சர்வேஷன் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு. அந்த அவார்டு நேம் என்ன அப்படின்னா டெக் ஃபார் நேச்சர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அந்த அவார்டு நேமையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யார் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணா அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ப்ளஸ் இது எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது, ப்ளஸ் எக்ஸாமில் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னாலஜி எந்த அளவுக்கு நம்ம எக்காலஜி என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் சில என்னென்னா சீசனல் ஃபிஷ்ஷிங் பேன்ஸு. அதாவது இந்த ஆப் மூலமாக என்ன சொல்லுது அப்படின்னா ஃபிஷ்ஷஸ்க்கான ஒரு கைட்லைன், ஒரு கைடிங்காக இருக்குது அப்படின்றது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜினரியாக நம்ம ஓஷனில் என்ன பண்ண முடியாது, லைன் போட்டு இதுக்கப்புறம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ இந்த மொபைல் ஆப் இருக்கிறது மூலமாக சேட்டலைட் மூலமாகவோ இல்லை லோக்கல் ஆண்டனாஸ் மூலமாகவோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்க முடியும். ஓகேவா, ஃபிஷர்மேன்ஸ்க்கு. ஸோ இது மூலமாக என்ன ஆகாது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸு ப்ளஸ் இல்லீகல் ஃபிஷிங்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிடெண்ட்டாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் அப்படின்ற என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த வலையில் மாட்டிக்குது. ஓகே, நெட்டில் மாட்டிக்குது. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஆப் என்ன, அதை யார் கிரியேட் பண்ணாங்க, ப்ளஸ் இப்போ ஐயூசிஎனோட கன்சர்வேஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அவார்டை பற்றி லைட்டாக பார்த்துக்கிறது ஃபிலிம்ஸில் ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜ், டாக்கிங் டு தாலிபான். ஓகே, தாலிபான் கூட இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் ஓகே தான். ஏன்னா பாகிஸ்தானை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கவுண்டர் பண்ணோம் அப்படின்னா தாலிபானோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் என்ன ஒரு லைட்டாக ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னா கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட கிரெடிபிலிட்டி, பீஸு, இந்த மாதிரி இஷ்யூஸ், இன்க்ளூசிவிட்டி இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஆகுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஸோ ப்ரெஸ் மீட் வைக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணல அப்படின்னா உமன்ஸ் வந்து அலோவ் பண்ணல, உமன் ஜேர்னலிஸ்ட்டை அலோவ் பண்ணல. ஓகேவா, திரும்ப என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் டைம் ப்ரெஸ் மீட் வச்சு செகண்ட் டைம் உமன் ஜேர்னலிஸ்ட்டை வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவோட இன்க்ளூசிவிட்டியும் இந்தியன் கவர்மெண்ட்டையும் கொஸ்டின் பண்ணுது, இந்தியாவோட வேல்யூஸை கொஸ்டின் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக. ஓகேவா, ஸோ ஜென்ரலாக இந்தியா ஆப்கானிஸ்தானோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஓகேவா, ஏதாவது ஒரு கம்பைலேஷனில் இருக்கும், மந்த்லி கம்பைலேஷனில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எக்கனாமிக்கலாக எப்படி இருக்குது, ப்ளஸ் நமக்கும் அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நேற்று கூட என்ன பார்த்தோம் அப்படின்னா டுராண்ட் லைன் பற்றி பார்த்தோம். அது இந்தியா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஓகேவா, அது மூலமாக இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டெஸ்டிங் கவர்னன்ஸ். என்னென்னா நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஈகாலஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிவோன் ஈச் அதர். டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்ன அப்படின்னா சால்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க எங்கன்னா செனாப் ரிவரில். அப்போ இந்த ப்ராஜெக்ட் எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ செனாப் ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. ஓகேவா, 1960s இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணியிருந்தோம். இதுபடி என்ன பண்ணலாம் அப்படின்னா
த்ரீ ரிவர்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிக்கலாம். ஆனால் 3 ரிவர்ஸை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கன்சியூம் பண்ணக்கூடாது. அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி ஆகணும். டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த ரிவர்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எந்தெந்த ரிவர் இந்தியாவுக்கு ஃபுல் கன்சம்ஷன் இருக்குது, எந்தெந்த ரிவர் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்குது அப்படின்றத ரைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால ஆல்ரெடி ஹிமாலயன் ரீஜன் என்ன அப்படின்னா ஒரு இன்பேலன்ஸ்டான ஒரு ரீஜன். ஓகேவா? க்ரோயிங் ரீஜன் அப்படின்ற போது டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இக்காலஜி அஃபெக்ட் பண்ணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லோப் இன்ஸ்டெபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணும். ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கும் என்ன ஆகும் அப்படின்னா மேஜர் அஃபெக்ட் ஆகும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில்ட்டிங். ஓகேவா? அதாவது டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால சில்டேஷன் அதிகமாகிறது. இப்போ சில்டேஷன் அதிகமாகிறது மூலமாக என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா எர்த்குவாக்ஸு, ஸோ இந்த மாதிரி சில டிவாஸ்டேஷன் எஃபெக்ட்ஸ்லாம் இதில் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட்டர் அப்படின்றது நேஷனல் செக்யூரிட்டி தான், இல்லைன்னு சொல்ல. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து ஓகே, எல்லாமே ஓகே தான், நேஷனல் செக்யூரிட்டி தான். ஆனால் அது ஈக்காலஜி எந்த அளவுக்கு நம்ம இம்பாக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? அப்போது ஒன் ஆஃப் த கிரியேட்டிவ் சொல்யூஷன் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எக்காலஜியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸும் என்ன அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எஸ்டிமேட்டிங் இந்தியாஸ் பொட்டன்ஷியல் க்ரோத் ரேட். ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொட்டன்ஷியல் க்ரோத் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்குவாங்க. ஓகேவா? இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் யூஸ் பண்ணி எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது ஜிடிபி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் பொட்டன்ஷியல் க்ரோத் ரேட். ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸு ப்ளஸ் கேபிட்டல் ரிசோர்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா? ஸோ நம்ம பொட்டன்ஷியல் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுல போயிட்டுருக்கோம். ஆனால் 2 டேர்ம் சொல்கிறாங்க இதில். என்னென்னா இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் அசட். ஓகேவா? ஸோ அசட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த 2 டேர்மும் சொல்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவில் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா அசட் கிரியேஷன்ஸில் அதிகமாக என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 டேர்முக்கு மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னென்னு தெரியும் இல்லையா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணுறது, கோல்ட் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே. அப்போது நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேட்டாக தான் இருக்குது இன்னமும். 33% 2017 சம்திங்கில் இருந்துச்சு, 22-23 இருந்துச்சு. இன்னமும் அதே 33% தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட க்ரோத் பொட்டன்ஷியல் க்ரோத் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அது மூலமாக தான் போயிட்டுருக்கு. நம்ம எந்த ஒரு என்ன பண்ணல அப்படின்னா அசட் கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக. ஸோ அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஓகேவா? ஸோ இன்னும் கேபிட்டலை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2-3 வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டிரான்சிஷன் ஆக்சலரேட்டிங் அட் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட். என்னென்னா இது எக்ஸ்க்ளூசிவாக எதுக்கு இருக்குது அப்படின்னா ரயில்வே பற்றி இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர்டு கோச் அட் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ குளோபலில் 4th, இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு. இது எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா 2030 நெட் ஜீரோ வந்து எந்த செக்டாரில் அட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரயில்வே செக்டாரில் அட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது க்ரீன் டிரான்சிஷன் ஓகே எல்லாமே. இன்னும் இதை எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா வே ஃபார்வர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, அதாவது ரயில்வேஸில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, க்ரீன் எனர்ஜியை நம்ம எப்படி சோலார் எனர்ஜி இதெல்லாம் வந்து ஃபைனலாக லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேஜராக இருக்கக்கூடிய சிட்டிஸில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோலார் பவரோ விண்ட் பவரோ அதை வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். 2000 ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் சோலார் பவர் வச்சு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? மீதி இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் கோலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ஸ்டாக் இனோவேஷன் மஸ்ட் கீப். நெக்ஸ்ட்டு பிஹேவியரல் சேஞ்ச், பேசஞ்சர்ஸ்டையுமே என்ன வரணும் அப்படின்னா பிஹேவியரல் சேஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹேவியரல் சேஞ்ச்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா க்ரீன் சர்டிஃபிகேஷன் ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஓகே அவ்வளோதான் இந்த நியூஸில். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ரயில்வே பற்றி இருக்கிறதுனால ரயில்வேஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, ஸோ அதை க்ரீனாக மாற்றுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஜென்ரலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த நீட் டு அட்ரஸ் கேஸ்ட் பேஸ்ட் அட்ராசிட்டிஸ். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 76 இயர்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னமும் என்ன இருக்குது அப்படின்னா ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் இது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இஷ்யூஸ் மொத்தமாக இதில் என்னென்னா நிறைய பேசியிருக்காரு. ஓகே, அது தேவையில்லை. இங்கே இருக்கிற வே ஃபார்வர்ட் மல்டி ப்ராங்டு அப்ரோச் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் வந்து லாவை
இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணும், ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக என்ஃபோர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்களோட கேம்பெயினில் இகாலிட்டேரியன் வேல்யூஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே ஒரு வே ஃபார்வர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சிவில் சொசைட்டிஸ், என்ஜிஓஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கல்ச்சுரல் வேல்யூஸ், இந்தியாவோட கல்ச்சுரல் வேல்யூஸை ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியா இன்வைஸ் கேர்னே ஏஐ சமிட், அதாவது ஏஐ சமிட்டுக்கு கனடாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஆல்ரெடி 2024 இருந்து இந்தியாவுக்கு கனடாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து லைட்டாக பிரேக் ஆகிருக்கு. ஏன்னா காலிஸ்டானி அவுட்ஃபிட்ஸை வந்து நம்ம தான் கில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் இருந்ததுனால இப்போ அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிவைவ் ஆயிருக்கு. அப்போது ஜென்ரலாக ஒரு மேகசினை பார்த்து இந்தியாவுக்கு கனடாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நமக்கும் அவருக்கு என்ன வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இஷ்யூஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத மட்டும் லைட்டாக சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் டு பைகாட் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பில் சாக் ஆன் பிஎம் அண்ட் சிஎம். அதாவது 113வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிஎம் அண்ட் சிஎம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி. ஸோ அது எங்கே போயிருக்கு அப்படின்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் அந்த அமெண்ட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பிலிம்ஸில், வேறு எதுவும் தேவையில்லை. ப்ளஸ் மெயின்ஸ் வரும்போது பிஎம் அண்ட் சிஎம்மோட பவர்ஸ் என்ன, ஓகேவா? ஸோ அவங்கள எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகேவா? நம்பர் ஆஃப் பர்த்ஸ் டிக்ளைன்ஸ் அண்ட் டெத் ரைஸ் ஸ்லைட்லி ரிப்போர்ட். என்னென்னா சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் பர்த் ரேட் வந்து கம்மியாகிட்டுருக்கு, டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கிறது சொல்லுது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எதுவும் தேவையில்லை, லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க எங்கே வந்து செக்ஸ் ரேஷியோஸ் அதிகமாக இருக்குது, எங்கே செக்ஸ் ரேஷியோஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா செக்ஸ் ரேஷியோஸ் அப்படின்றது. செக்ஸ் ரேஷியோனா என்ன, ஓகேவா? பர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன, இதெல்லாம் ஸ்டாட்டிக்கில் இருக்கக்கூடிய காமனான வேர்ட்ஸ். ஸோ இதுக்கான டெஃபினிஷன்ஸ் மட்டும் லைட்டாக சர்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இல்லை ஸ்டாட்டிக்கில் கவர் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா இது எல்லாமே வரும். ஓகே, கிளாஸ் எடுக்கும்போது இது எல்லாமே கவர் ஆகும், அங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் இப்போ ஜார்க்கண்டில் வந்து பார்த்தோன்னா செக்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, அருணாச்சல் பிரதேசில் செக்ஸ் ரேஷியோ ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஓவர் 3 lakh ஸ்கூல்ஸ் ரெஜிஸ்டர் ஃபார் விக்ஷித் பாரத் பில்டத்தான். ஓகே, இது யார் கொண்டு வந்தது அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இது ஒன்றும் இல்லை, இனோவேட்டிவ் மெத்தட்ஸை கொண்டு போய் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. ஓகே, அவ்வளோதான். அப்போது விக்ஷித் பாரத் பில்டத்தான் அப்படின்றது எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யார் கொண்டு வந்தா அப்படின்றதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ரன் ஆகுது அப்படின்றது, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டர் ரூஃப்டாப் சோலார் டார்கெட்ஸ். ஸோ பிஎம் சூரியகர் யோஜனா அப்படின்றது. இந்த பிஎம் சூரியகர் யோஜனா அப்படின்றது என்னென்னா 2025க்குள்ளே 1 crore ஹவுஸ் ஹோல்டில் ரூஃப்டாப் சோலார் கொண்டு வரதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்டை யார் கொண்டு வந்தால், எப்போ லான்ச் பண்ணாங்க, ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மட்டும் போதும். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா இல்லை சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமா அப்படின்றதெல்லாம் லைட்டாக சர்ச் பண்ணி பார்த்து வச்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. யார் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, என்ன அப்படின்னா ஹேவிங் எக்ஸ்பிளைன்ட் இன்னோவேட்டிவ் ட்ரிவன் எக்கனாமி. ஓகே, இன்னோவேஷன் ட்ரிவன் எக்கனாமிக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ப்ளஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்தாங்க அப்படின்றது மட்டும் ஃபிலிம்ஸில், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸில் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம ஆல்ரெடி பேசினது தான். இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ, அதோட 20 points பிளானு, இன்னொரு 10 நாளைக்கு அது மட்டும்தான் நியூஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் போயிட்டுருக்கு, வேறுபடி எதுவுமே வேர்ல்டு நியூஸில் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயும் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.